ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சீம்லெஸ் த்ரெட் பைப்பிங் ஃப்ரண்ட் சைடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்ல தான் ஸ்டிச் பண்ணணும். த்ரெட் பைப்பிங்கை லைனிங் கிளாத்ல வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம த்ரெட் இருக்கு பாருங்க, அந்த ஓரமாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வந்துட்டு விழும். எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் இருக்கும். கிளாத்தும் வந்து பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். இப்போ பாருங்க, நான் ரெண்டு லைனிங்லையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு மாறாம இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஹூக் சைடும் ஆம்ஹோல் சைடும் மாறிடும். அதுக்காக நான் ரெண்டு லைனிங்லையுமே ஸ்டிச் பண்ணி கரெக்டா மெயின் கிளாத்ல வந்து கரெக்டா வருதான்னு பிளேஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். கரெக்டா வருது. ஸ்டிச் பண்ண த்ரெட் பார்த்தீங்கன்னா உள்ளார சைடும், மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளெயினான கிளாத் தான் இருக்கணும். அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் நமக்கு வெளியில் தெரியும். அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸ் மேலே தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதை விட்டு நவுந்து போனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நீட்டாக இருக்காது. லுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டு அதை வந்து டாப் ஸ்டிச் நம்ம போட்டு எடுத்துக்கணும். டாப் ஸ்டிச் போட்டு எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக, ஒரு நார்மல் ப்ளவுஸ்ல நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணால் கூட ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.